சற்று முன் காங்கிரஸில் இணைந்த நிதிஷ்குமார் கட்சியினர் உச்சக்கட்ட அதிர்ச்சியில். மோடி பரபரப்பு. அதாவது பீகார் மாநிலத்தில் பாஜக கூட்டணியில் ஜேடியு கட்சி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் அக்கட்சியின் முக்கிய தலைவர்களுள் ஒருவரான கேசி தியாகி நேற்று திடீரென ஜேடியு கட்சியிலிருந்து விலகி இருப்பது அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. செய்தி தொடர்பாளராக தியாகி பதவி வகித்து வந்த நிலையில் அவர் பதவியிலிருந்து நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து அவருக்கு பதிலாக ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் சில முக்கிய விவகாரங்களில் தலைமையின் அனுமதி இல்லாமல் கேசி தியாகி அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே அக்கட்சியை விமர்சிப்பதும் இது குறித்து பாஜக நிதிஷிடம் எடுத்து கூறியதன் விளைவாகவே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் பாஜகவின் அழுத்தம் காரணமாகவே தியாகியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய சொன்னதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில் ராஜினாமா குறித்து பேசியுள்ள கேசி தியாகி, தேசிய செயற்குழு கூட்டத்தின் போது எனக்கு மீண்டும் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் மற்றும் அதன் ஆலோசகர் பொறுப்பு வழங்கப்பட்டது என்றும், ஆனால் இப்போது எனது வயது காரணமாக அந்த வேலையை என்னால் செய்ய முடியாது என்றும் கூறினார். ஆனால் அவர் கூறியது எதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல்தான் இருந்துள்ளது என்று பலரும் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் பாஜகவின் கூட்டணி கட்சியான நிதிஷ்குமார் கட்சியில் இருந்து கொண்டிருந்த கேசி தியாகி தற்போது காங்கிரஸில் இணைய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சம்பந்தமாக நேற்று ராகுலை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது மட்டுமின்றி கேசி தியாகியின் ஆதரவாளர்கள் பலரும் திரண்டு தற்போது காங்கிரஸில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இது தொடர்பாக ராகுல் காந்தியை சந்தித்து பேசியதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினரிடையே பெரும் கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஓகே வியூவர்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.